ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். கோவை கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேரில் 2 பேர் மீது கொலை வழக்கு உள்ளது. சிறையில் இருந்து 30 நாட்களுக்கு முன் ஜாமீனில் வந்தவர்கள் குற்றத்தை அரங்கேற்றியிருப்பதாக காவல் ஆணையர் சரவணசுந்தர் விளக்கம். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் இருந்து வெளியேறும் பகுதிகளில் 300 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து துப்பு துலக்கப்பட்டது. ரகசியமாக கிடைத்த தகவல் ஒன்றும் குற்றவாளிகளை கைது செய்ய உதவியதாக காவல்துறை விளக்கம். கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர்களில் 2 உடன் பிறந்த சகோதரர்கள். 3 பேர் மீதும் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆணையர் சரவணசுந்தர் உறுதி. கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஞாயிறு இரவு 11:20 மணிக்கு அவசர உதவி எண்ணுக்கு புகார் வந்தது. இரவு 11:35 மணிக்கு சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணை தேடியதாக காவல் ஆணையர் சரவணசுந்தர் விளக்கம். கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற இடத்திற்கு இரவு 11:35 மணிக்கு சென்று 5 மணி நேரம் தேடியும் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதிகாலை 4 மணிக்கு தானாகவே மாணவி எழுந்து வந்த நிலையில் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததாக காவல்துறை விளக்கம். அரிவாள் வெட்டுக்கு பயந்து போலீசார் திரும்பியதே பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்க 5 மணி நேரம் ஆனது என வெளியான தகவல் தவறு. மிகவும் இருள் சூழ்ந்த இடம், பெரிய சுவர் இருந்த காரணத்தால் தேடுதல் பணியில் பின்னடைவு என காவல் ஆணையர் சரவணசுந்தர் விளக்கம். கோவை மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு. கடத்திச் சென்று ஆயுதங்களை கொண்டு காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளிலும் நடவடிக்கை. கோவையில் கல்லூரி மாணவி வழக்கில் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதிகபட்ச தண்டனை பெற்றுத் தர வேண்டும். காவல்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கல்லூரி மாணவிக்கு நீதி வேண்டும். கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். +2 பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெறும். மே மாதம் 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிப்பு. மார்ச் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும். மே 20ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிட திட்டம். தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தமான SIR தொடங்கியது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெறும். சென்னையில் காரில் இருந்து இறங்கியவுடன் திடீரென மைக்கை நீட்டி கேள்வி கேட்ட செய்தியாளரிடம் அண்ணாமலை ஆவேச கேள்வி. பிறகு பேசுகிறேன் என கூறிய பிறகும் மிரட்டுவீர்களா என காட்டம். ஆங்கில ஊடகம் என்றால் ஆம்புஷ் செய்வது போல பேட்டி எடுக்க வருவீர்களா என அண்ணாமலை வாக்குவாதம். உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்கவில்லை, உங்களிடம் நான் சம்பளம் வாங்கவில்லை எனவும் ஆவேசம். மதுரை மத்திய தொகுதிக்கு தான் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தபோது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆளும் கட்சியான பிறகு பிரச்சனை எப்படி உருவானது என அதிகாரிகளிடம் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கேள்வி. 2016 நான் எதிர்கட்சி எம்எல்ஏ அங்க இருந்தேன். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. இன்னைக்கு ஆளுங்கட்சியா நாங்க இருக்கோம். என்ன மாறி இருக்கு? அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். என்ன மாறி இருக்கு? தான் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்த போது மதுரை மத்திய தொகுதிக்கு வராத பிரச்சனை ஆளும் கட்சி அமைச்சராக இருக்கும் போது வருவது ஏன்? அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் தவிப்பு. பாமகவினர் சரமாரியாக கல்வீச்சு நடத்திய போது திரும்பிச் செல்லாமல் காரில் அமர்ந்திருந்த MLA அருள்.
தன்னை கொலை செய்ய அன்புமணி தரப்பினர் முயற்சிப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி எம்எல்ஏ அருள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு. தாக்குதல் நடத்தி தன்னுடைய காரை சேதப்படுத்திய அன்புமணி ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பாமகவினர் மீது எம்எல்ஏ அருள் தலைமையிலான கும்பல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக வழக்கறிஞர் கே பாலு கண்டனம். அருளையும் அவரது கூட்டாளிகளையும் காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். ஜாய் கிறிசில்டாவை திருமணம் செய்து கொண்டதை ஒப்புக்கொண்டார் மாதம்பட்டி ரங்கராஜ். அண்மையில் பிறந்த குழந்தையும் தன்னுடையதுதான் என ஒப்புக்கொண்டதாகவும் மகளிர் ஆணையம் தகவல். திருமண மோசடி புகாரில் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜாய் கிறிசில்டா புகாரில் சென்னை காவல்துறைக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் நியமனம். அமைச்சர் மு பே சாமிநாதனுக்கும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. சென்னையில் மாநகர பேருந்தை சிறைபிடித்து ஓட்டுநர் மீது தூய்மை பணியாளர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. பேருந்து நிற்கும் முன்பே ஓடி வந்து ஏறியதாக கூறப்படும் தூய்மை பணியாளரை ஓட்டுநர் அவதூறாக பேசியதாக கூறி தகராறு. வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தொகை 2,59,00,000 ரூபாயை உடனடியாக விடுவிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் மனோஜ் பாண்டியன். காலையில் திமுகவில் இணைந்த நிலையில் முடிவு. சத்தீஸ்கரின் பிலாஸ்பூரில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதி விபத்து. சரக்கு ரயிலின் பின்புறம் பயணிகள் ரயில் மோதி தடம் புரண்டதில் 6 பயணிகள் பலி, 20க்கும் மேற்பட்டோர் காயம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.